எல்லாத்தையும் கெடுத்துட்டு போனாலே பாரு. ஏன் காதல விழவே இல்லையே? நடந்த சட்டப்பேரவை கூட்டத்துல நம்ம பொட்டு மாமா எதுவும் வாயை திறந்தாரா, எதுவும் பேசினாரா? யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். ஓ, வழக்கம் போலதானா? இன்னைக்கு வாயை திறக்கலையா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? புண்ணியமூர்த்தி, வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் நாம் 234 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவோம். களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடுவகுடி சுந்தரமூர்த்தி. தொகுதி மாறி சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. களத்தூர் காலனி தெரு சத்தியமூர்த்தி. செல்லும் இடமெல்லாம் நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்எல்ஏ என தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்தான் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் வேலகுடி ராமூர்த்தி. 41 சென்டிமீட்டர் இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. 5 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. எல்லாம் புளுத்தியா கொண்டாந்து விட்டுக்கிட்டு பறிச்சா. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி சோலார் சிஸ்டம்ல இருந்து பவர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான தத்துவத்தை சொல்லுகிறார். ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. சூரிய உள்ள இருந்து 2 ஒயரை போட்டு மோட்டரை வச்சு ஃபேன் சுத்திப்பாங்க. இல்ல அவன் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பைத்தியக்கார நாய்கள் எல்லாம் வந்து என்னன்னா, இவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறான் பாருங்க, அரசியல் பேசுறான் பாருங்க, அதுதான் கொடுமையா இருக்கு. இவன் அது ஒரு தலைகருக்கு பிடிச்சா சின்ன வயசுலேயே குழந்தை தொழிலாளரை சேர்த்து விடப்பட்டது சினிமாவில். மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேரம் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்கன்னாரு. டைரக்டர் முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சுங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டுருன்னாரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. துறையா செக் போஸ்ட் இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காத தமிழக அரசை கண்டித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மௌனம் காக்கும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கோரிக்கை விடுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய மரிய வில்சன் அவர்கள் நேற்று தமிழ்நாட்டினுடைய நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். அது என்னமா வெள்ளை அறிக்கை, வெள்ளையா இருக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து, ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. நெல்லற கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. யாரு தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. தமிழ்நாடு முழுவதும் தளபதி அலை வீசுகிறது. 234 தொகுதியிலும் தளபதி வெற்றி பெறுவார். பெண்ணாரம் தொகுதி பொறுத்தவரை கட்சிக்காரர்கள் குழம்பி இருக்கிறார்கள், மற்ற கட்சிக்காரர்கள் வேட்பாளர்கள் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். விசிலுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு பெருவாரியாக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள். இந்தியாவில் இருக்க முட்டா பூரா இந்த கடையில் வேலை பார்க்குறாங்க.